ஒன்றிய பாஜக அரசு கொண்டுவர உள்ள வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்து பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், இந்த மசோதாவில் இணைக்கப்பட்டுள்ள புதிய விதிகள் சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் பாதிக்கக்கூடும் என தெரிவித்தார். இதனால் தற்போதைய வடிவில் அந்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெற்று மாநில அரசுகள், தொண்டு, மத, கல்வி, மருத்துவ மற்றும் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் விரிவான ஆலோசனை நடத்துமாறு ஒன்றிய அரசை மன்றம் வலியுறுத்துகிறது. இந்த மசோதா மீது பேசிய மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான், வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவால் தொண்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனைகளுக்கு நிதி உதவி பாதிக்கப்படும் என்றும் நாட்டின் வளர்ச்சி கல்வி பாதிக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த நிதிகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆண்டாண்டு காலமாக செயல்படுத்தக்கூடிய இந்த கல்வி நிலையங்களை நடத்தக்கூடிய, தொண்டு நிறுவனங்களை நடத்தக்கூடிய, மருத்துவமனைகளை நடத்தக்கூடிய, அனாதை இல்லங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் நடுங்கக்கூடிய அளவிற்கு, இதை அடுத்த கட்டமாக நடத்த முடியுமா என்ற கவலைப்படக்கூடிய அளவிற்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது. இதேபோல் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனையடுத்து வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது.